907 பொது சகாப்தம் ஒரே ஆண்டில் பல்லவ அரசு வரலாற்றிலிருந்து அழிந்தது. ஆனால் அவர்கள் கட்டிய மாமல்லபுரம் கோவில்கள் இன்றும் யுனெஸ்கோ பட்டியலில் நிற்கின்றன. ஒரு பேரரசு மறைந்தாலும் அதன் கல் மறையவில்லை. ஏன்? 907 பொது சகாப்தம் என்ற ஆண்டு தமிழக வரலாற்றில் ஒரு மிகவும் அமைதியான ஆனால் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்திய ஆண்டு. பல்லவ வம்சம் திடீரென வரலாற்றிலிருந்து மறைந்தது. யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் யுத்தக்களத்தில் ஒரு நாடகிய தோல்வியோடு அல்ல, மாறாக ஒரு நிறுவனம் திடீரென்று தன் கடை மூடுவது போல அமைதியாக, ஆனால் நிரந்தரமாக. நான் இந்த வரலாற்றை ஆராய்ந்தபோது எனக்கு ஒரு கேள்வி தொடர்ந்து தோன்றியது. இது அரசியல் கொலையா, இல்லை வேறொரு காரணமா? பல்லவர்களின் அழிவை பலர் சோழர்களின் படையெடுப்பு என்று மட்டுமே சொல்கிறார்கள். ஆனால் உண்மை அதைவிட மிகவும் சுவாரஸ்யமானது. இது ஒரு வணிக சரிவு, ஒரு பொருளாதார அதிர்வு, ஒரு உலகளாவிய வர்த்தக மாற்றத்தின் விளைவு. முதலில் பல்லவர்கள் யார் என்று சுருக்கமாக புரிந்து கொள்வோம். பொது சகாப்தம் 275 முதல் 897 வரை, சுமார் 6 நூற்றாண்டுகளுக்கும் மேலாக இந்த வம்சம் தமிழகத்தை ஆண்டது. காஞ்சிபுரம் அவர்களின் தலைநகரம். ஆனால் மாமல்லபுரம், அதாவது மகாபலிபுரம், அவர்களின் ஆன்மா. அந்துரைமுகம்தான் அவர்களின் ஆயுள். நரசிம்மவர்மன் முதலாமவன் என்ற மாமல்லன் பொது சகாப்தம் 630 முதல் 668 வரை ஆண்டவன் இந்துரைமுகத்தை ஒரு சர்வதேச வர்த்தக மையமாக மாற்றினான். சீனா, தென்கிழக்கு ஆசியா, இலங்கை, மேற்கு ஆசியா, எல்லா திசைகளிலும் கப்பல்கள் மாமல்லபுரத்தில் நிறுத்தப்பட்டன. பட்டு வந்தது, மசாலா சென்றது, தங்கம் பரிவர்த்தனை ஆயிற்று. இந்த கடல் வர்த்தகம்தான் பல்லவர்களுக்கு பணம் கொடுத்தது. அந்த பணம் தான் இந்த அற்புதமான கோவில்களை கட்டியது. சிலம்பரங்க புதிர் இங்கே தொடங்குகிறது. 8ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பொது சகாப்தம் 780 முதல் 850 வரையான காலகட்டத்தில் உலக வர்த்தகத்தில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. அரேபியர்கள் கடல் வழி வர்த்தகத்தில் மிகப்பெரிய சக்தியாக மாறினார்கள். அவர்கள் இப்போது இந்திய மேற்கடலோரத்தை கட்டுப்படுத்த தொடங்கினார்கள். இதன் விளைவாக வடகிழக்கு இந்தியாவிலிருந்து வரும் பட்டு வர்த்தகம் வேறு பாதைகளில் திரும்பியது. தென்கிழக்கு ஆசியாவின் கடல் வழி வர்த்தகம் புதிய மைய புள்ளிகளை நோக்கி நகர்ந்தது. மாமல்லபுரம் துறைமுகம் ஒரு முக்கிய கடல் பாதையிலிருந்து ஒரு 2ஆம் தர நிலைக்கு தள்ளப்பட்டது. இதை ஒரு நவீன உதாரணத்தோடு பாருங்கள். ஒரு பெரிய விமான நிலையம் இருக்கிறது. அது பல வருடங்களாக சர்வதேச விமானங்களுக்கு முக்கிய இடமாக இருந்தது. திடீரென ஒரு புதிய நவீன விமான நிலையம் அருகில் திறக்கிறது. பழைய விமான நிலையத்திற்கு விமானங்கள் குறைகின்றன, வருமானம் குறைகிறது, பணியாளர்கள் போகிறார்கள். இந்த விமான நிலையத்தை சுற்றியிருந்த ஹோட்டல்கள், கடைகள் மூடுகின்றன. இதுதான் மாமல்லபுரத்தின் கதை. இப்போது ஒரு முக்கியமான கேள்வி. சோழர்கள் பல்லவர்களை தோற்கடித்தது இந்த சரிவிற்கு முக்கிய காரணமா? ஆமாம். ஆனால் அது மட்டுமே காரணம் இல்லை. ஆதித்த சோழன் பொது சகாப்தம் 897 இல் பல்லவ அரசன் அபராஜிதனை வதித்தான் என்று வரலாறு சொல்கிறது. ஆனால் அந்த யுத்தம் நடந்தது ஏன்? ஏனென்றால் பல்லவர்கள் இப்போது பலவீனமாக இருந்தார்கள். ஏன் பலவீனமாக இருந்தார்கள்? ஏனென்றால் அவர்களின் வருமானம் குறைந்திருந்தது. அந்த வருமானம் ஏன் குறைந்தது? ஏனென்றால் வர்த்தகம் மட்டுப்பட்டிருந்தது. இந்த சங்கிலி தொடர்பை நீங்கள் பார்க்கிறீர்களா? யுத்தம் மட்டுமே காரணமில்லை. யுத்தம் ஒரு விளைவு, வணிக சரிவுதான் காரணம். 897 இல் யுத்தம் நடந்தது. ஆனால் பல்லவ அரசாட்சி முழுமையாக 907 வரை நீடித்தது என்று சில வரலாற்று ஆவணங்கள் கூறுகின்றன. அந்த கடைசி 10 ஆண்டுகள் எப்படி இருந்திருக்கும்? ஒரு நிறுவனம் திவால் அறிவிப்பிற்கு முன்பு இருக்கும் நிலை போல. அலுவலகங்கள் இன்னும் திறந்திருக்கின்றன, மக்கள் இன்னும் வேலை செய்கிறார்கள். ஆனால் எல்லோருக்கும் தெரியும், இனி அதிக நாள் நீடிக்காது என்று. அந்த 10 ஆண்டுகளில் காஞ்சிபுரத்தில் என்ன நடந்திருக்கும் என்று நினைக்கும்போது என் மனது கலங்குகிறது. ஆனால் மாமல்லபுரம் கோவில்கள் ஒரு வித்தியாசமான கதை சொல்கின்றன. இந்த கோவில்கள் கட்டப்பட்டது வெறும் மதத்திற்காக அல்ல. இவை ஒரு வர்த்தக பிராண்ட். உலகின் எல்லா கோடிகளிலும் இருந்து வரும் வணிகர்களுக்கு ஒரு செய்தி சொல்வதற்காக கட்டப்பட்டவை. அந்த செய்தி என்னவென்றால், இங்கே நாகரீகம் உள்ளது, இங்கே சட்டம் உள்ளது, இங்கே நீங்கள் பாதுகாப்பாக வர்த்தகம் செய்யலாம். 5 ரதங்கள், பாண்டவர் ரதங்கள் என்று அழைக்கப்படும் அந்த ஒற்றை கல்லில் செதுக்கப்பட்ட கட்டிடங்கள், இவை வெறும் கலை அல்ல, இவை ஒரு விளம்பரம். இந்துரை முகத்திற்கு வரும் வணிகர்கள் இந்த கட்டிடங்களை பார்த்தவுடன் புரிந்து கொண்டார்கள், இந்த அரசர்கள் சாதாரணர்கள் அல்ல. அர்ஜுனன் தவம் என்று அழைக்கப்படும் உலகின் மிகப்பெரிய திறந்தவெளி கல் சிற்பம், அது ஒரு கட்டிடக்கலை அதிசயம் மட்டுமே அல்ல, அது ஒரு வர்த்தக அழைப்பு. கடலோரத்தில் கட்டப்பட்ட கடற்கரை கோவில், அது ஒரு கலங்கரை விளக்கமாக கடலில் இருக்கும் கப்பல்களுக்கு வழிகாட்டியது. இன்னும் ஆழமாக சிந்தியுங்கள். இன்றைய உலகில் ஒரு நாடு சர்வதேச வர்த்தகத்தை ஈர்க்க என்ன செய்கிறது? வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் கட்டுகிறது, எக்ஸ்போ நடத்துகிறது, சர்வதேச விமான நிலையம் கட்டுகிறது. பல்லவர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இதை கல்லில் செய்தார்கள். அவர்களின் கோவில்கள், அவர்களின் ட்ரேட் சென்டர்,
அவர்களின் மாமல்லபுரம், அவர்களின் சர்வதேச விமான நிலையம், இந்த புரிதல் என்னை வியப்பில் ஆழ்த்துகிறது. இப்போது ஒரு கசப்பான உண்மை. பல்லவர்கள் தோல்வியடைந்தது ஏன் என்று சொன்னேன். வர்த்தகம் குறைந்தது. ஆனால் சோழர்கள் வெற்றி பெற்றது எப்படி என்று கேட்டீர்களா? சோழர்கள் அதே கடல் வர்த்தகத்தை மேலும் விரிவாக்கினார்கள். அவர்கள் கடலை நோக்கி சென்றார்கள், கடல் தாண்டி ஆட்சி செய்தார்கள். ஆனால் சோழர்களின் அந்த வெற்றிக்கு அடிப்படை என்னவென்றால் பல்லவர்கள் உருவாக்கிய கடல் வர்த்தக மரபு. இதுபோல்தான் வரலாறு வேலை செய்கிறது. ஒரு நாகரீகம் கட்டியது, மற்றொரு நாகரீகம் அதை அடித்தளமாக வைத்து உயர்ந்தது. ஆனால் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும். மாமல்லபுரம் கோவில்கள் இன்று யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக இருக்கின்றன. ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள். இந்த கோவில்கள் இன்றும் வருமானம் கொடுக்கின்றன தமிழகத்திற்கு, இந்தியாவிற்கு. அதாவது பல்லவர்களின் வர்த்தக மேதமை இன்றும் வேலை செய்கிறது. வம்சம் மடைந்தாலும் அவர்கள் உருவாக்கிய வர்த்தக சாதனங்கள், அதாவது கோவில்கள், இன்றும் சர்வதேச கவனத்தை ஈர்க்கின்றன. இதை வேறொரு விதத்தில் பாருங்கள். ஒரு கம்பெனி மூடுகிறது, ஆனால் அந்த கம்பெனி கட்டிய தயாரிப்புகள் இன்னும் சந்தையில் விற்கப்படுகின்றன என்றால் அந்த கம்பெனியின் மரணம் முழுமையானதா? பல்லவர்களின் கதை அதுதான். அவர்கள் போனார்கள், ஆனால் அவர்கள் கட்டியது போகவில்லை. இங்கே ஒரு சுவாரஸ்யமான கேள்வி எழுகிறது. ஒரு நகரீகத்தின் வெற்றியை நாம் எப்படி அளவிட வேண்டும்? அது எத்தனை ஆண்டுகள் ஆண்டது என்பதால் மட்டுமா? அல்லது அது விட்டுச் சென்றது எத்தனை காலம் நிலைக்கிறது என்பதால் மட்டுமா? பல்லவர்கள் 6 நூற்றாண்டுகள் ஆண்டார்கள், ஆனால் அவர்கள் விட்டுச் சென்ற கல் சிற்பங்கள் 1100 ஆண்டுகளுக்கும் மேலாக நிற்கின்றன. இப்போது நாம் 907 பொது சகாப்தம்ல என்ன நடந்தது என்று திரும்பி பார்ப்போம். அந்த ஆண்டில் பல்லவ அரசின் கடைசி சுவடுகள் வரலாற்று ஆவணங்களிலிருந்து மறைகின்றன. காஞ்சிபுரம் இப்போது சோழர்களின் கட்டுப்பாட்டில் போகிறது. ஆனால் மாமல்லபுரத்தில் என்ன நடந்தது? கடற்கரை கோவில் இன்னும் நிற்கிறது. அலைகள் இன்னும் அதன் அடிவாரத்தில் மோதுகின்றன. ஒரு 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த அலைகள் மோதுகின்றன. எந்த அரசியல் மாற்றமும், எந்த வம்சத்தின் வீழ்ச்சியும் அந்த கோவிலை ஆட்டவில்லை. இதுதான் பல்லவர்களின் உண்மையான தாக்கம். வர்த்தகம் சரிந்தது, அரசு விழுந்தது, ஆனால் கல்லில் பொறிக்கப்பட்ட அவர்களின் மேதமை இன்றும் கோலோச்சுகிறது. நான் ஒரு இறுதி கேள்வி கேட்கிறேன். விஜய் அவர்கள் இப்போது தமிழகத்தில் மாமல்லபுரம் போன்ற ஒரு துறைமுக வளர்ச்சியை பேசும்போது நாம் நினைக்க வேண்டியது என்னவென்றால், பல்லவர்கள் அந்த துறைமுகத்திற்கு ஒரு நிரந்தரமான அடையாளத்தை கொடுத்தார்கள். அது வர்த்தகம் மட்டுமே அல்ல, கட்டிடக்கலை, கலாச்சாரம், நம்பகத்தன்மை, இவையெல்லாம் சேர்ந்தே ஒரு துறைமுகத்தை மகத்தானதாக மாற்றுகின்றன. இன்று மாமல்லபுரத்தில் நிற்கும் ஒவ்வொரு கல்லும் சொல்கிறது, நாங்கள் இருந்தோம், நாங்கள் கட்டினோம், நாங்கள் மறைந்தோம், ஆனால் நாங்கள் கட்டியது இன்னும் நிற்கிறது. 907 பொது சகாப்தம்ல பல்லவர் மறைந்தார்கள், ஆனால் மாமல்லபுரம் இன்னும் உலகை அழைக்கிறது. கல் பேசுகிறது, நாம் கேட்கிறோமா?